25 வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கேண்ணா. சரிண்ணா. நான் சின்ன பையனாக இருக்கும்போது தொழில் பண்ணால் இங்கே வந்தால் பெருசாக நடக்க வந்தோம். தம்பிக்கு கொடுத்துருக்காரு முனியப்பன், அதுக்காக தான் இங்கே வந்துருக்கோம். இந்த கோயிலுக்கு வந்து பெண்கள் வரக்கூடாது, அவங்களுக்கு வந்து வரம் உண்டு பிரசாதம் இல்லை, அதே மாதிரி அவங்க சமைச்சது எதுவும் வந்து படைக்கக்கூடாது. என்னதே இந்த இடத்துக்கு பொண்ணுங்க போகக்கூடாது, அப்படி வந்துட்டு அந்த இடத்துல என்ன இருக்குது. ஸோ மக்களே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்க்கலாம். என்னடா வந்துட்டு அந்த இடத்த ரீச் பண்ணியாச்சு. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 365 நாள் கிடா விட்டு நடக்கிற ஒரே கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மாம்பரம் முனியப்பன் கோயில் மட்டும்தான். ஸோ மக்களே இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் அனுமதி, பெண்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வர்றதுக்கு அளவுடு கிடையாது. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அந்த குதிரைகள், அதுக்கப்புறம் வந்துட்டு வேலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில் மாம்பரம் முனியப்பன் கோயில். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் அவங்க காணிக்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்துட்டு செலுத்துகிற இடம். ஸோ கிடா வெட்டுறது ப்ளஸ் வந்துட்டு சேவலை இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான். ஸோ இங்கே ரத்தம் அந்த பிளட் ஆனது உங்களுக்கு தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த காணிக்கை செலுத்தின இடம் தான் அது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோயிலோட நுழைவு வாயில் இங்கே உள்ளேருந்து போய் பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சில பேர் நின்றுருக்கிறது உள்ளே நீங்கள் பார்க்கலாம். கோயிலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் அலௌடு கிடையாது. ஸோ அதனால் இங்கேருந்தே காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்கள் எழுதி போட்டிருக்கிறது பார்க்கலாம். பக்தர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட நேர்த்தி கடனா ஸோ அந்த சீட்டில் வந்துட்டு எழுதி இங்கே போட்டால் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம். ஸோ மக்களே கண்டிப்பாக வந்துட்டு வாழ்க்கையில் ஒரு டைம்னாச்சும் வந்து விசிட் பண்ணக்கூடிய இடம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பசங்கள் எல்லாருமே வரலாம், ஆனால் பொண்ணுங்களுக்கு மட்டும் இங்கே அலௌடு கிடையாது. மாம்பாறை ஸ்ரீ முனியப்ப சுவாமி ஆலயம் திருப்பாச்சி அருவாலை விட வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய அருவாலை செஞ்சு வச்சுருக்காங்க. மர்மமாகவும் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டு ஒவ்வொரு இடமா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ மக்களே நம்ம இன்றைக்கி வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா மாம்பாறை முனியப்பன் கோயில். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்து பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கம்பட்டி அப்படிங்கிற ஊரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முனியப்பன் கோயில் இருக்குது. ஸோ கோயிலுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குதிரைகள் வந்துட்டு சிலை இருக்கிறது நீங்கள் பார்க்க ஒட்டஞ்சத்திர வட்டம் இடைவட்ட சுற்றுவட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. இங்கே வந்து விசேஷமான இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து வேண்டிகிட்டு போனது ஃபுல்லாக நடக்குங்க. இது வந்து பஞ்சபாண்டவர்கள் வந்த இடங்க. அதாவது வந்து அவங்க 14 வருஷம் வனவாசம் வந்த இடத்துல இது 5வது தவணம். இங்கே இருக்கிறது வந்து சைந்த மகரிஷி சாமிங்க. இங்கே அவர் வந்து தவத்தில் இருப்பார். அவங்க வந்து வந்திருக்கிறாங்க. வரும்போது வந்து அவங்க வந்து பாஞ்சாலி இருப்பாங்களங்க, அவர் வந்து அவங்க வந்து மாம்பழத்துக்கு ஆசைப்பட்டுருக்குறாங்க. சைந்த மகரிஷி வந்து அந்த மாம்பழத்தை நோக்கி தவம் இருப்பார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த மாம்பழம் வரும். சரிண்ணா. அதுக்கு வந்து தவம் இருக்கும்போது அந்த மாம்பழத்துக்கு ஆசைப்பட்டங்காட்டி அர்ஜுனன் வந்து அம்பு விட்டு மாம்பழம் கீழே இருந்துருச்சு. அப்புறம் அவங்க வந்து பொய் சொல்லாமல் இருந்தால் தான் மாம்பழம் ஓட்டுங்கிறக்காக பொய் சொல்லாமல் இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் பொய் சொல்லிட்டாங்க. மாம்பழம் ஓட்டில் முனிவருடைய தவம் வந்து அந்த டைம் முடிஞ்சு வந்துருச்சுங்க. சரிண்ணா. அப்புறம் மாம்பழம் ஒட்டாமல் இருக்கிற யாருக்கு காரணம் என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி அவங்க வந்துட்டு போனதாக காரணம் சொல்லிட்டு மேலே வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா மலை மேலே ராமர் கோயில் இருக்கும். ராமர் கோயில் அவர் தான் காரணம் இது எல்லாத்துக்கும். அவர் தான் வந்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். கடைசியில் ரிஷி இருந்துக்கிட்டு இப்போ இங்கே யாரும் இல்லை, சுற்றி பார்த்துருக்காங்க, யாரும் இல்லை. அப்புறம் யார் இருக்குன்னு பார்த்தா மேலே ஆடு மேய்ச்சிட்டு ராமர் இருந்திருக்காரு. அப்புறம் அவங்கள வந்து பிடிக்க போயிருக்காரு. யார் என்னன்னு ராமர் சிலை வந்து பார்த்தீங்கன்னா முக்காவாசி லுக்கில் மேலே வந்து தலை மட்டும்தான் இருக்குது. தலை மட்டும்தான் இருக்கு. இவர் வந்து கையில் பிடிக்கிறாரு. சரிங்கண்ணா. உள்ளுக்குள்ளே போகிற அப்படியே பாறைக்குள்ள இறங்கும்போது தலை மட்டும்தான் இருக்குது. அவர் இந்த மாதிரி என்ன கேட்டப்போ இந்த மாதிரி பஞ்சாவண்டரில் வந்துட்டு போயிருக்கிறாங்க வனவாசமா, அதனால இந்த மாதிரி இருக்குன்னு பேசி சொன்னதுக்கப்புறம் சரி அதனால வந்து இந்த கோயிலுக்கு வந்து பெண்கள் வரக்கூடாது, அவங்களுக்கு வந்து வரம் உண்டு பிரசாதம் இல்லை, அதே மாதிரி அவங்க சமைச்சது எதுவும் வந்து படைக்கக்கூடாது, இங்கே சமைச்சது அதுதான் அவங்களுக்கு தரக்கூடாது, அதனால தான் உங்களுக்கு எலுமிச்சம்பழம் கயிறு மட்டும் தான் தரும். அதனால தான் காரணம், வேறு எதுவும் இல்லை. ஓகே மக்களே, இந்த இடத்துலோட வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமாக வந்துட்டு அரங்காவலர் அந்த அண்ணன் வந்து சொல்லி கேட்டிருப்பீங்க. ஸோ இங்கிட்டு உள்ளே வர்றதுக்கு அனுமதி இல்லை. ஸோ அதுதான் வந்துட்டு அந்த பழமையான வரலாறு. இங்கிருந்து பார்த்தாலே தெரியும் மேலே ராமர் கோயில் இருக்காமா. ஸோ அந்த இடத்த போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா சிலைகளால் வந்துட்டு இந்த குதிரைகள் செய்யப்பட்டு, ஸோ பக்கத்தால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேலுகள் வந்துட்டு நடப்பட்டு, ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளியிட்டுருக்குறாங்க. ஸோ இப்போ இருந்து வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலமாக ஸோ ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இடைவிடாமல் இங்கே வந்துட்டு அவங்க நேர்த்திக்கடனுக்கு ஏற்ற மாதிரி காணிக்கை வந்துட்டு கொடுத்துட்டு போவாங்க. கோழி, அதுக்கப்புறம் சேவல், ஸோ மற்ற ஒரு காணிக்கைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு சாமி அது மாதிரி. ஸோ இது மாதிரி கடலுக்கு வந்துட்டு பலியிடு தான் வந்துட்டு தமிழர்களோட ஒரு நம்பிக்கை. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முனியப்ப சுவாமிக்கு இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கம்பட்டியில் அமைஞ்சிருக்குது. முனியப்ப சுவாமிக்கு வந்துட்டு காணிக்கையாக செலுத்துகிறாங்க வர்ற பக்தர்கள். ஸோ அண்ணன் சொன்ன மாதிரி ஸோ எதுவாக இருந்தாலும் நேர்த்திக்கடன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஐயா கிட்ட முன் வச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த கோரிக்கையை நேற்று நடத்தி தருவார். வந்துட்டு பார்த்தீங்கன்னா
மாம்பாறை ஸ்ரீ முனியப்ப சுவாமி ஆலயம். பாண்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வனவாசம் செஞ்ச இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 5வது ஸ்தலம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி ஏறுற அந்த கொண்டாரிங்க மலையிலேருந்து ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு போயிருக்காங்க பஞ்ச பாண்டவர்கள். கேஸ் இந்த இடத்த பாருங்கள். ஸோ மணி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த இவ்வளோ மணி பாருங்கள். ஸோ அந்த ஒற்றை ஒரு வேரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அத்தனை மணி வந்துங்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். வருஷம் 365 நாளுமே கிடா வெட்டுவாங்க, கோழி வெட்டுவாங்க. எந்த நோம்பிலாம் இங்கே கிடையாது. டெய்லி இங்கே நோம்பி தான் இங்கே. மக்களே, ஸோ இந்த கோயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருவிழாவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இங்கே தினமும் திருவிழா தான். ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடா வெட்டு நடக்கும். ஸோ பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க காணிக்கையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐயா முனியப்ப சாமிக்கு வந்துட்டு செலுத்திட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளுமே. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருவிழா ஒவ்வொரு நாளுமே இங்கே திருவிழா தான். ஸோ தமிழ்நாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடம் எங்கே இருக்குன்னு அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் வட்டம் ஸோ இடையோட்டை அப்படிங்கிற ஊருக்கு பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முனியப்ப சுவாமி கோயில் இருக்குது. ஸோ ஐயா வந்து பார்த்துட்டு உங்களுக்கான நேர்த்திக்கடனை வந்து செலுத்திட்டு போங்க. வந்து பாருங்கள். ஸோ கோயிலுக்கு வந்துட்டு பின்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்டபம் இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடா வெட்டினது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சமைக்கிறது மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் தெரியும் இங்கேருந்து பார்க்கும்போதே. ஆக்சுவலி பசங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது மாதிரி ஒரு நாள் வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. வேண்டுதல் நல்லா இருக்குது, கண்டிப்பாக நிறைவேறிட்டு அதனால் வந்துட்டு இருக்கோம். நாங்கள் வெடி வைப்போம், கிடா வெட்டுவோம். சரி வேற மக்களே, வருஷம் 365 நாள் கிடா வெட்டு நடக்கிற ஒரே இடம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஸோ இந்த இடம் மட்டும்தான். ஸோ மாம்பாறை முனியப்பன் கோயில். ஸோ மார்க்கம்பட்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இருக்குது. ஸோ பக்தர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வர்றவங்க போகிறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த கோயிலுக்கு வரும்போது அவங்க நினச்சதை வந்துட்டு இந்த கண்டிப்பாக நிறைவேறும். ஸோ அதுக்கான காணிக்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா செலுத்துகிற இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது கெடா வெட்டு. ஸோ சேவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அது காணிக்கையை செலுத்துகிறாங்க இந்த இடத்துல. மாம்பாறை ஸ்ரீ முனியப்ப சுவாமி ஆலயம். ஸோ திருப்பாச்சி அருவாலோட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 சைடு ஒரு பெரிய 2 அருவாள் இருக்கிறது இங்கே கோயில் முன்பக்கம் இருக்கிறத பார்க்கலாம். ஸோ மக்களை இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் என்ட்ரன்ஸு. வீடியோ உள்ளே இருக்கிறதுக்கு அளவுடு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு. ஸோ போய் ஐயா மட்டும் இப்போ பார்த்துட்டு வந்துடலாம் உள்ள. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நேர்த்திக்கடன் மூலிமா வந்துட்டு ஐயா வந்துட்டு எல்லாமே செஞ்சு தருவார். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அங்கே தெரியுது பாருங்கள். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு சீட்டெல்லாம் வந்துட்டு எழுதி போட்டுருக்கு. நீங்கள் பார்க்க கோரிக்கை வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் முறையிடலாம். ஐயா கோயில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. கஷ்டப்பட்டவங்க கண்ணீர் விட்டு அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் அவர் தீர்த்து விட்டார். கண்டிப்பாக அதனால் என்ன கேட்டிங்கன்னா நம்பி வாங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். கையால் சோத்தை கொடுப்பாரு, தொழில் பிரச்சனை இருக்காது. நேர்மையாக வாழ்ந்தவங்களுக்கு அவர் வந்து கோடு போட்டு ரோடு போட்டே தருவார் ஐயா. கைஸ், நம்ம ஐயா ஃபைனலாக வந்துட்டு பார்த்தாச்சு. ஸோ ஃபுல்லாக போய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐயாவை தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஸோ ராமர் கோயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கோயிலுக்கு பின்புறம் வந்துட்டு ஒரு மலை இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். பாருங்கள் மக்களே, காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிடா வெட்டு எல்லாம் நடந்து முடிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இடமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கிடா வெட்டுறதா இருக்கட்டும், அவங்கவுங்க நேர்த்திக்கடன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இங்கே வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வாடகைக்கு கிடைக்கும். ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாகனங்கள் நிப்பாட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான இடம் இந்த இடத்துல இருக்குது. ஸோ மக்களே, வருஷம் 365 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் திருவிழா தான். ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டு வர முடியும். ஸோ அப்படியே ஸோ காலங்காலமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொன்று அந்த வரலாறு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. நம்ம ராமர் கோயிலுக்கு வந்துட்டு அடுத்து நம்ம போக போகிறோம். ஸோ இந்த இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மலையோட அடிப்பகுதி ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேலே உச்சியில் இருக்கிற ராமர் கோயிலுக்கு நம்ம போக போகிறோம். அப்படியே பொறுமையாக மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாரிங்க மலை 4 டைம் ஏறி இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
மேலே இருக்கிற ராமர் கோயிலுக்கு இப்போ நம்ம மேலே போயிட்டுருக்குறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 400-500 அடிக்கு மேலே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நீங்கள் மாம்பரம் முனியப்பன் கோயில் வந்தால் ஸோ கண்டிப்பாக இந்த இடத்த பார்க்காம போகாதீங்க. ஸோ ராமர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே அந்த மலை மேலே இருக்கிற கோயில் வந்துட்டு மேலே இருக்குது. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா முழு சிலைகள் வந்துட்டு இருக்காது, இந்த தலை வில்லு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற. ஸோ இப்போ நம்ம நின்றுருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலையோட கால்வாசி பகுதிக்கு மேலே வந்தாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் மேலே போயிடலாம். அடி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடும். ஸோ கொஞ்சம் தூரம் வந்துட்டு பாறையில் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். பழனி முருகன் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி அந்த ஒரு மாம்பழ வரலாறு வந்துச்சோ ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாம்பரம் முனியப்பன் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே வரலாறு தான். ஸோ அந்த ஒற்றை மாங்கனி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஞ்சாலி கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வில்லை வந்துட்டு விட்டு மாம்பழத்தை பறிக்கும்போது தான் ஸோ சப்தரிஷி வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் தியானத்துலேருந்து எழுந்திருப்பார். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெண்கள் இந்த இடத்துக்கு வரக்கூடாது. ஸோ வந்தாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பலன் இல்லை, வரம் இது இல்லை. இதான் வந்துட்டு வரலாறு இப்போ வரைக்கும் வருது. மக்களே வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கோயிலாட்டு இருக்குது. ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா பகவான் ஸ்ரீ ஹரி ஆதிசேஷன் காவல் பரமபாதம் சரணம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மூளையை வந்துட்டு குறிக்குது. ஸோ அக்னி, இந்திரன், ஈசாயனம், குபேரன், வாயு, இந்த இடத்து வாயு பாகம், வருணன், நீருதி, என் கருடன், 1 2 3 4 5 6 7 8. ஸோ அந்த 8 திசைகள் வந்துட்டு குறிக்குது இந்த இடம். ஃபைனலாக வந்துட்டு மேலே வந்தாச்சு. மக்களே பஞ்சபாண்டவர்கள் வந்துட்டு வனவாசம் செஞ்ச ஸ்தலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5வது ஸ்தலம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாம்பரம் முனியப்பன் கோயில். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் வந்துட்டு அந்த வில்லை எய்தி அந்த மாம்பழத்தை வந்துட்டு பாஞ்சாலிக்கு பரிசு தந்த வரலாறு. ஸோ அது வந்துட்டு பறிக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா சப்தரிஷி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தவத்துலேருந்து எந்திரிச்சிருப்பார். ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் இந்த மலைக்கு வரக்கூடாது, இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இப்போ வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொன்று வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராமர் மேலே இருக்கிற இந்த கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பூட்டி இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்துட்டு பூஜை பண்ணிவிட்டு போயிட்டான்னு சொல்லி கீழே அந்த அண்ணா சொன்னாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ராமர் கோயில் பார்த்தாச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு சுற்றி இருக்கிற ஒரு இடமா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். இப்போ வந்து அந்த ராமர் இருக்கிற அந்த இடத்த பார்த்துட்டு ஸோ அப்படியே வந்துட்டு இங்கே வந்தோம். ஸோ இங்கே இருக்கிற அந்த வியூவை மட்டும் பாருங்கள். ஸோ அங்கே தெரியுது பாருங்கள் கொண்டரங்கி மலை. ஸோ நம்ம டெய்லி அங்கே அந்த மலையை டெய்லி நம்ம 4 வாட்டி ஏறிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த மலை இங்கேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக தெரியுது. ஸோ இங்கே இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு டைம்னாச்சும் அந்த வரக்கூடிய இடம் தான். ஸோ மக்களே நீங்கள் வந்துட்டு எந்த ஊர் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் திண்டுக்கல் மாவட்டம் வந்துடுங்க. ஸோ திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டனதுறை வட்டம் இடையோட்ட பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்ச பாண்டவர்களோட 5வது ஸ்தலம் மாம்பரம் முனியப்பன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அந்த வரலாறு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் தொன்று வந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபைனலாக அந்த இடத்த வந்துட்டு ரீச் பண்ணியாச்சு. பாண்டவர்கள் குகை. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா தவம் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இந்த 5வது ஸ்தலமான இந்த இடத்துலக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இடத்துக்கு போயிருக்கிறாங்க. வடநாடு வரைக்கும் போகிறதா வந்து பார்த்திங்கன்னா வரலாறு வந்துட்டு இருக்குது. மாங்கனை பாறை வந்துட்டு அந்த வார்த்தை மருவி தான் வந்து பார்த்திங்கன்னா மாம்பாறை அப்படிங்கிற ஒரு வேர்டே வந்துட்டு பார்த்திங்கன்னா உருவாயிருக்குது. ஸோ மாங்கனி பறித்ததால் தோஷம் அடைகிறார்கள். கிருஷ்ணர் வந்து உபதேசம் செய்து பாண்டவர்கள் கங்கா தீர்த்தம் வரவழைத்து அதில் நீராடி தோஷம் போக்கினார்கள். இங்கே தியானம் செய்தார்கள், கர்ம தோஷம் நீங்கும். ஸோ மக்களே மாம்பாறை அப்படிங்கிற ஒரு தமிழ் வார்த்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி உருவாச்சுன்னா ஸோ அந்த பாறையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மாதிரி வரலாற்று சிற்பமிக்க இடத்துக்கு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு பாட்டில் அங்கங்கே எடுத்து போடுறதா இருக்கட்டும், உடைக்கிறதா இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் வந்துட்டு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இல்லை நீங்கள் அந்த இடத்த பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூரிய குண்டம், அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சந்திர குண்டம்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபாண்டவர்கள் வழிபாடு செஞ்ச இந்த குகை. ஸோ இங்கேருந்து தியானம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் தான், கண்டிப்பாக வந்துட்டு விசிட் பண்ணுங்கள். ஸோ மாம்பாறை முனியப்பன் கோயில், இங்கே கோயிலில் வந்துட்டு நீங்கள் நேர்த்திக்கடனை செலுத்திட்டு அப்படியே மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ராமர் இருந்த அந்த கோயில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபாண்டவர்கள் தவம் செஞ்ச இந்த இடத்த நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணிட்டு போகலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு இடமா வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி போய் பார்க்கலாம். ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 5 நுழைவாயில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எழுதி போட்டுக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு இடமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம், வாங்க. அங்கே பஞ்சபூத நாயகி திரௌபதி பாஞ்சாலி அம்மன். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபாண்டவர்கள் தவம் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டரங்கி மலையிலேருந்து திரும்ப இங்கே வந்ததாக சொல்கிறாங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 5வது ஸ்தலம். கொய்க்கு வரும் பக்தர்களுக்கு அன்பான வேண்டுகோள், பேய்கள் நாய்கள் படுத்திருந்தால் உடனே விரட்டி அடியுங்கள், நோய் தொற்றுப்புறம் அபாயம் உள்ளது, எனவே நமது குகையை தூய்மையாக வைத்திருங்கள், மன ஒருமைப்பாட்டுடன் வழிபடுங்கள். இந்த 5 சக்திகளும் நம்முள் இருப்பதை உணர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்யுங்கள், சித்தர் அருள் உங்களுக்கு கிட்டும். வாயு பகவான், காற்று வாயு. இந்த அம்புக்குறி வந்துட்டு போகிறத நம்ம அப்படியே பின்னாடி நம்ம ஃபாலோ பண்ணி போவோம். ஸோ அந்த கோயிலுக்குள் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வழி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மாம்பழ முனியப்பன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக உள்ளே போங்க. இங்கே பாருங்கள், இதுதான் குகையோட நுழைவாயில். ஸோ அப்படியே இங்கேருந்து பாருங்கள், அது அங்கே பார்த்தீங்கன்னா கொண்டரங்கி மலை. ஸோ அந்த இடத்துலலாம் வனவாசம் செஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபாண்டவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5வது ஸ்தலம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு பயங்கரமான பின்னாடி வரலாறு இருக்குது. நீர்வாயில் அமைதியாக தியானம் செய். திரௌபதி பாஞ்சாலி அம்மன் இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா சன்னிதானம் இருக்குது, அவங்களோட சன்னிதானம். ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, அசைவம் சாப்பிட்டவர்கள் குகைக்குள் செல்லாதீர்கள், தோஷம் நேரும் பஞ்சபூத வாயில்கள் கொண்ட பாண்டவர்கள் குகை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் நீங்கள் எழுதிக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ தயவு செஞ்சு அசைவம் சாப்பிட்டு இந்த கோயிலுக்கு உள்ளே வந்துட்டு வர வேண்டாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த பஞ்சபூதங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 2 3 4 5. ஸோ அந்த பஞ்சபூதங்களே வந்துட்டு பார்த்திங்கன்னா வழிபட்டுருக்குறாங்க பஞ்ச பாண்டவர்கள். மக்களை பஞ்சபூதங்களை வச்சு இந்த பஞ்ச பாண்டவர்கள் வந்துட்டு வழிபட்டுருக்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு தெய்வங்கள் இருக்குது. 1 2 3 4 5. நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம், நிலம் அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையான பஞ்சபூதங்களையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள் வழிபட்டுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், நீர் வாயில், நெருப்பு வாயில், ஆகாய வாயில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிலவாயில், வெளியே வந்து பார்த்திங்கன்னா காற்று வாயில் அங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே வந்தோம். ஸோ உள்ளே வந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு தியானம் பண்ணிக்கிட்டு, ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி பாஞ்சாலி சபதம் பாஞ்சாலி அம்மன் கோயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது. பஞ்சபாண்டவர்கள் அந்த பேர் எப்படி வந்துன்னு சொல்லிட்டு அந்த பெயர் காரணம் நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கிய மூல காரணம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா வணங்கியிருக்கிறாங்க. மக்களே, இந்த பஞ்சபாண்டவர்கள் வழிபாடு பஞ்சபூதங்களை வழிபாடு செஞ்ச இந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம வந்திருந்தோம். மக்களே, ஃபைனலாக வந்துட்டு பஞ்சபாண்டவர்கள் வழிபாடு செஞ்ச பஞ்சபூதங்கள் ஸோ அந்த இருக்கிற இடம் வந்துட்டு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் திருளபதி அம்மன் அந்த கோயில் சந்நிதியும் வந்துட்டு நம்ம பார்த்தாச்சு. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்குள்ளே வந்து தியானம் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ தயவு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அசைவம் எதுவும் சாப்பிட்டு வராதிங்க. ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மக்களே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு ஒரு தியானத்தில் வந்துட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிடலாம். மக்களே, இப்போ ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். மக்களே, நம் முன்னோர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களை வந்துட்டு வழிபட்டுக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு உதாரணம் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மாம்பாறை முனியப்பன் கோயிலில் வந்து இப்போ கோயிலுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய இந்த ஒரு பகுதி. ஸோ இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்கள்லேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள் வந்துட்டு வழிபாடு செஞ்சுருக்கிறாங்க. வெளியே போகலாம். ஸோ உள்ளே போகிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடம் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளே போய் நீங்கள் தியானம் பண்ணிவிட்டு
அப்படியே வெளியே வந்துடலாம். மக்களே, இன்றைக்கான டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா போச்சு. மாம்பரை முனியப்பன் கோயிலுக்கு வந்துட்டு வந்தாச்சு. ஸோ ஒரு தரமான இடம், வரலாற்று சிறப்புமிக்க இடம். ஸோ பழனி மலை முருகன் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரலாறு இருக்கும். ஸோ அந்த ஒற்றை மாங்கனிக்காக வந்து பார்த்திங்கன்னா முருகன் வந்துட்டு கோவிச்சுட்டு பழனி மேலே வந்திருப்பார். அதுக்கப்புறம் ஸோ அதே வரலாறு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்குது. பஞ்ச பாண்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் பாஞ்சாலி வந்துட்டு அந்த மாம்பழத்துக்கு ஆசைப்பட்டு கேட்டிருப்பாங்க. ராமர் வந்துட்டு வில்லை எய்தி அதுக்கப்புறம் அந்த சப்தரிசி தவத்திலேருந்து எந்திரிச்சிருப்பார். ஸோ அதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தோசை வந்ததாகும். ஸோ அது இந்த இடத்துல வந்துட்டு கழிச்சதாகும். பஞ்ச பூதங்களையும் வெளிப்பட்டு அந்த தோஷங்கள் நீங்கினதாகவும் ஸோ இந்த இடத்துக்கு ஒரு வரலாறு இருக்குது. ஸோ மக்களே, அதுதான் இந்த வீடியோவில் பார்த்தோம். சின்ன வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய மர்மங்களான இடம் வந்துட்டு நம்ம சேனலில் வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதெல்லாம் 2 பேர் கூப்பிட்ருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா கங்கை தீர்த்தம் வந்துட்டு இந்த இடத்துல எடுத்து அதுக்கப்புறம் வந்து தோஷங்கள் பஞ்ச பாண்டவர்கள் கழிச்சு தான் ஒரு ஐதீகம். ஸோ அந்த இடத்த தான் இப்போ நம்ம தேடி போயிட்டுருக்குறோம். மலையில தண்ணி வந்து இந்த இடத்துல சேமிச்சிருக்கு. இதுதான் ஆகாய தீர்த்தம்பாங்க. சரிண்ணா. அதனால் அந்த தீர்த்தத்தை எடுத்து பஞ்ச பாண்டவர்கள் சேர்ந்து அந்த ஒரு பாவம் செஞ்சுப்பா அதுக்கான அந்த பரிகாரம் வந்து இதை செய்ய சொல்லுவாங்க. அந்த ஆகாய தீர்த்தத்தை எடுத்து இங்கே வந்து எடுத்து தான் அந்த பரிகாரம் பூஜை பண்ணுவாங்க. சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. இதுதான் ஆகாய தீர்த்த கங்கை. மக்களே, அந்த பஞ்ச பாண்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பரிகாரம் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கே இருக்கிற ஆகாய கங்கை தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் ஸோ இப்போ நம்ம அங்கேருந்து வந்தோம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் வச்சு தீர்த்தம் செலுத்தி வழிபாடு செஞ்சால் தான் அந்த டெய்லி ஒவ்வொரு நாள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே நடந்துகிட்ருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வரலாறு. ஸோ தமிழ் முன்னோர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களே வழிபட்டுருக்குறாங்க. அதாவது 5வது ஸ்தலம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மாம்பரை முனியப்பன் கோயில். ஸோ ஃபைனலாக வந்துட்டு அந்த ஆகாய கங்கை தீர்த்தத்தை வந்துட்டு நம்ம பார்த்தாச்சு. கரெக்டாக இருக்கும். அங்கே பாருங்கள், இந்த ஆகாய கங்கை தீர்த்தம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படியே கீழே அப்படியே போகிறத நீங்கள் பார்க்கலாம். நம்ம அந்த இடத்துக்கு போவோம். அங்கே பாருங்கள், ஆகாய கங்கை தீர்த்தம் அசுத்தம் செய்யாதீர்கள், இறை வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஸோ மக்களே, இதை வந்துட்டு இறைவனுக்கு இங்கே இருக்கிற பஞ்ச பாண்டவர்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வழிபாடு செய்யறதுக்கு இங்கே இருக்கிற தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு இன்னொரு எழுத்து கூட எழுதி போட்டிருக்குது, அர்ஜுனன் கங்கா அஸ்திரம். மக்களே, இந்த இடத்துக்கு வர்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இறைச்சி எதுவும் அசைவ சாப்பாடு சாப்பிட்டு வர வேண்டாம்னு சொல்லி சொல்கிறாங்க. வெயில் இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வத்தாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு பயங்கரமாக ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஓப்பன் ஸ்பேஸில் பாறையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அபூர்வமான விஷயம். மக்களே, ஃபைனலாக வந்துட்டு மாம்பரை முனியப்பன் கோயில் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு ராமர் கோயிலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பஞ்ச பாண்டவர்கள் அதாவது தோஷம் கழிச்ச தியானம் செய்த ஸோ அந்த இடத்தையும் வந்துட்டு பார்த்தாச்சு. இதுக்கான டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இங்கே நல்லா போச்சு. மாம்பரை முனியப்பன் கோயில், மக்களே, ராமர் கோயில், பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் செய்த 5வது ஸ்தலம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆகாய கங்கை தீர்த்தம் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டோம். ஸோ அடுத்த நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். மக்களே, நான் மாம்பரை முனியப்பன் கோயிலுங்கிறது சக்தி வாய்ந்த கோயில். இது வந்து இங்கே மட்டும் போல எங்கெங்கே இருந்தோ இந்த ஆளுங்க வந்து எல்லாம் வழிபாட்டு நேர்த்திக்கடன் எல்லாத்தையும் பண்ணிட்டு நல்லபடியாக இருக்கிறக்காரதே எல்லாம் தேடி வர்றாங்க. கண்டிப்பாண்ணா, எல்லாமே தேடி வர்றாங்க. ஐயா வந்துட்டு நிறைவேறாம போனது சரித்திரமே கிடையாதுங்க. என்னங்க, எல்லாமே வந்து தேடி வந்து எல்லாமே நமக்கு ஒரு வேண்டுதல் வச்சு இங்கே வந்து நடந்து முடிஞ்சு காட்டி தான் எல்லாம் தேடி வர்றாங்க. கண்டிப்பாக என்னங்க, ஒரு தொழில் ரீதியாக அனைத்து மக்களுக்கும் வந்து தொழில் முன்னேற்றம், வாழ்க்கையில் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கை எல்லாமே பாருங்க வந்து எல்லாத்துக்கும் நல்லபடியாக அமைச்சு தருவார். நல்லபடியாக அமைச்சு தந்தங்காட்டி எல்லாமே தேடி மக்கள் வர்ற காரணம் அதுதான். கண்டிப்பாக மக்களே, மாம்பரை முனியப்பன் கோயில் ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே போச்சு. ஸோ இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தகவல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச பாண்டவர்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ 5வது வனவாசம் செஞ்ச இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாம்பரை முனியப்பன் கோயில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் 365 நாளும் கிடா வெட்டு வந்துட்டு இந்த கோயிலில் நடந்துட்டுருக்குது. அது ஒரு மற்றொரு சிறப்பு. தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் 365 நாள் கிடா வெட்டு நடக்கிற ஒரே கோயில் வந்து பார்த்தீங்கன்னா மாம்பரை முனியப்பன் கோயில் தான். ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரலாறு தொற்று ஸோ நிறைய பயனுள்ள தகவல் வந்துட்டு நிறைய பார்த்தோம்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் இங்கே கோயிலுக்குள்ள உள்ள வரக்கு அளவு கிடையாது. ஸோ அந்த காலத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடைமுறையில் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது. ஸோ மறக்காம வாங்க. ஸோ மற்றொரு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களோட மிஸ்டர் கரிகால சோழன் 290. நன்றி, வணக்கம். நான் பற்றி